ஹலோ வியூவர்ஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஒரு ரிவ்யூ. நான் தான் உங்க வீரு. நாம இந்த வெள்ல பார்க்க போறது 2024லேருந்து எடுக்கப்பட்ட நம்ம நஸ்ரியா, பாசில் ஜோசப் நடிப்பில வெளிவந்த ஒரு சூப்பர் ஹிட்டான மூவி தான் சூட்சம தர்ஷினி. இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வெள்ல டீட்டெயிலா பார்த்துடலாம். இந்த சூட்சம தர்ஷினி படத்தோட கதைய பொறுத்தளவுக்கு நஸ்ரியா பேரு தான் தர்ஷினி. இவங்க வந்து ஒரு ஃபேமிலி வுமனா இருக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த கியூரியாசிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஒரு விஷயத்துல ஈடுபாடு குடுத்துட்டாங்க அப்படின்னா, என்ன நடக்குது அப்படிங்கிறத அத கண்டுபிடிக்காம இவங்களால இருக்கவே முடியாது. அப்படி நம்ம நஸ்ரியாவோட ஸ்ட்ரீட்ல வந்து புதுசா குடி வரவர் தான் நம்ம பாசில் ஜோசப். சொல்லப்போனா வந்து நம்ம நஸ்ரியாவோட ஆப்போசிட் வீட்டுக்கு தான் குடி வராரு. பாசில் ஜோசப் பேரு மேனுவல். அவங்க அம்மாவோட தான் வந்து அந்த வீட்டுக்கு குடி வந்திருக்காரு. பாசில் ஜோசப் குடி வந்ததுலேருந்தே நம்ம நஸ்ரியாவுக்கு வந்து அந்த வீட்ல என்னமோ வந்து பாசில் ஜோசப் பண்றாரு அப்படிங்கிற மாரியான ஒரு சந்தேகம் எழுப்படுது. இந்த சந்தேகம் நாளுக்கு நாள் அதிகரிக்கிற மாரி பாசில் ஜோசப்போட வீட்ல வந்து அடுத்தடுத்து சில விஷயங்கள் நடக்குது. இத பார்க்கக்கூடிய நஸ்ரியாவுக்கு வந்து அந்த வீட்ல ஏதோ ஒண்ணு தப்பு நடக்குது அப்படின்னு இவங்க ப்ரூவ் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. அப்படி பாசில் ஜோசப் வீட்ல அவரு என்ன தப்பு பண்றாரு? இதெல்லாம் தான் அந்த படத்தோட கதைக்களம். எனக்கு இந்த படம் ரொம்ப புடிச்சிருந்தது. அதுல நஸ்ரியா அண்ட் பாசில் ஜோசப் இந்த கதாபாத்திரங்கள எழுதின விதமும் சரி, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் இந்த படத்துல ஒரு பெரிய பிளஸ். இந்த கதை கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான கதையா இருந்தாலும், அதுக்கு இவங்க குடுத்திருக்கக்கூடிய ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோ பேனான ஒரு ஸ்க்ரீன் பிளேவா இருந்தாலும், அடுத்து நம்மளுக்கு வந்து அந்த நஸ்ரியா கேரக்டர் மாரியே உண்மைக்கும் பாசில் ஜோசப் அந்த வீட்ல என்ன பண்றாரு அப்படிங்கிற கியூரியாசிட்டியோட தான் பார்த்தீங்கன்னா படம் மூவ் ஆகும். அதுல கிளைமாக்ஸ் வரைக்கும் அந்த கியூரியாசிட்டியும், அந்த சஸ்பென்ஸையும் மெயின்டெயின் பண்ணி அத ரிவால்வ் பண்ணுவாங்க பாருங்க, அது செமையா இருந்துச்சு. மேலும் இந்த படத்துல எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் அந்த ஸ்ட்ரீட்ட ஒட்டி ஒரு 7, 8 கேரக்டர்ஸ் எடுத்திருப்பாங்க. அந்த 7, 8 கேரக்டர்ஸையும் ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணி எப்பப்ப அந்த கேரக்டர யூஸ் பண்ணிக்க முடியுமோ, அந்த மாரி யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த WhatsApp குரூப் இந்த மாரி நெறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. இவங்க சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய லொக்கேஷன், அது அருமையான லொக்கேஷன். இவங்க ஒரு தெருக்குள்ள தான் அந்த படத்த முழுக்க முழுக்க எடுக்க போறாங்க அப்படிங்கிறதுனால, அந்த லொக்கேஷன பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்திருக்கு. அது கூட இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸாவும் அமைஞ்சிருக்கு. டெக்னிக்கல் சப்போர்ட் நல்லா பண்ணி குடுத்துருந்தாங்க. பேக்கிரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லா கேட்கறதுக்கு, இந்த படத்துக்கு ஒரு நல்ல மிஸ்டீரியஸான ஒரு பிஜிஎம்ஸ் போட்டு குடுத்துருக்காங்க. அது இந்த படத்துல நல்லா இருந்துச்சு. ஓவராலா உங்களுக்கு வந்து நஸ்ரியா பிடிக்கும் அப்படின்னாலோ, இல்ல பாசில் ஜோசப்போட மூவி உங்களுக்கு வந்து லிஸ்டோட்ல நீங்க நெறைய பார்த்துருக்கீங்க அப்படின்னாலும், இந்த படமும் உங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான படமா இருக்கும். கொஞ்சம் ஸ்லோ ஸ்டார்ட்டா இருந்தாலும், கிளைமாக்ஸ் வரைக்கும் உங்கள வந்து சீட் எட்ஜ்ல உட்கார வச்சிருப்பாங்க. என்னதான் நடக்குது அப்படிங்கிற மிஸ்ட்ரி கண்டிப்பா உங்களுக்கு ஃபீல் பண்ண வைப்பாங்க. இந்த படத்துல தமிழ் டப்பிங்குமே நல்லா இருக்கு. அதனால கண்டிப்பா மஸ்ட் வாட்சபிள் மூவியே சஜெஸ்ட் பண்றேன். ஃபேமிலி வாட்சபிள் தான். இந்த சூட்சம தர்ஷினி அப்படிங்கிற திரைப்படத்துக்கு நம்ம சேனல்ல குடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 5க்கு 3.9 வரைக்கும் ரேஷியோ குடுத்துருக்கோம். உங்களோட ரேட்டிங் அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.